இந்த வீடியோல ஒரு இன்டர்வியூல எப்படி ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 9:00 இன்டர்வியூ இருக்குன்னா, ஒரு 9:30க்கு அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அத பார்க்குற ஹெச்ஆர்க்கு நீங்க இன்டர்வியூக்கே லேட்டா வரீங்க. ஸோ டீம் மீட்டிங்லாம் இருக்கும்போது கரெக்ட்டா லேட்டா வந்துறீங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க உங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ண எதையுமே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாம போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் ஹெச்ஆர் இதுலருந்து கொஸ்டின் கேட்கும்போது, அதுக்கு நீங்க ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லும்போது, அந்த ஹெச்ஆர்க்கு தெரிஞ்சிரும். உங்கள எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, அந்த கம்பெனி பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்காம போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் ஹெச்ஆர் உங்ககிட்ட அந்த கம்பெனி பத்தி என்ன தெரியும் உங்ககிட்ட கேட்கும்போது, அதுக்கும் நீங்க ஆன்சர் நோன்னு சொல்லுங்க. ஸோ அப்பதான் நீங்க அந்த ஜாப் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம, ஏதோ ஜாப் கிடைச்சா போதும்னு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த ஹெச்ஆருக்கு தெரியும். அண்ட் ஃபைனலா ஹெச்ஆர் உங்ககிட்ட "டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்ன்னு" கேட்கும்போது, அதுக்கும் நீங்க ஆன்சர் நோன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஜாப் மேல எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆக முடியும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்களால அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியுமான்னு தெரியாது. பட் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான சான்ஸ இன்கிரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ புதுசா யாராச்சும் வாட்ச் பண்றீங்கன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.